சீர்கட்ட பூமி. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். நோவாவின் காலத்தில் இருந்த மனுஷர் எல்லோரும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தை பற்றி இந்த வசன பகுதியில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் மத்தியிலே எல்லாவிதமான பாவங்களும் காணப்படுகிறது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாய் இருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. மனுஷர் மத்தியிலே நீதி காணப்படவில்லை. அவர்கள் மத்தியிலே அநீதி நிரம்பி இருக்கிறது. துன்மார்க்கம் மனுக்குலத்திற்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கும். துன்மார்க்கத்தினால் மனுக்குலமே அழிந்து போகும். மனுஷர் மத்தியில் கொடுமை அதிகரிக்கும் போது மனுஷருக்கு வேதனையும் அதிகரிக்கும். நோவாவின் காலத்தில் மனுஷர் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாய் இல்லை. அவர்களிடத்தில் தேவனுக்கு பயப்படும் பயமும் இல்லை. சுத்த மனச்சாட்சியும் தெய்வ பயமும் இல்லாத மனுஷர் பிசாசின் குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. பூமியில் பாவம் அதிகரிக்கும் போது கொடுமையும் அதிகரிக்கிறது. கொடுமை அதிகரிக்கும் போது மனுஷர் சஞ்சரிக்கிற ஸ்தலம் வனாந்தர ஸ்தலம் போல மாறிவிடுகிறது. தேவன் பூமியை பார்க்கிறார். மனுஷருடைய துன்மார்க்கத்திற்கும் அவர்களுடைய கொடுமைக்கும் தேவனே சாட்சியாக இருக்கிறார். பூமி சீர்கட்டிருப்பதையும் அது கொடுமையினால் நிறைந்திருப்பதையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் அங்கும் இங்குமாக கொடுமை காணப்பட்டது என்று இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. பூமி முழுவதும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷர் மத்தியிலே துன்மார்க்கம் அதிகரிக்கும் போது அவர்களுக்கு அழிவு சமீபத்தில் இருக்கிறது. பூமி கொடுமையினால் நிரம்பி இருக்கும் போது அதன் அழிவு வெகு தூரத்தில் இல்லை, அது மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. பூமியிலே அநேகர் துன்மார்க்கராய் இருக்கும்போது அவர்கள் மத்தியிலே ஒரு சில நீதிமான்கள் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினால் கர்த்தருடைய கோபம் குறையும். அவருடைய நியாய தீர்ப்பு உடனே நிறைவேற்றப்படாமல் தாமதம் பண்ணப்படும். ஆனாலும் துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாகவே வரும். சீர்கட்ட பூமி கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்காது.